ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அண்டமானில் நாங்கள் இருக்கிற ஐலாண்டில் வந்து ஒரு எரிமலை இருக்குது, மட் வால்கேனோ. ஸோ அங்கே தான் நான் உங்களை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் ஃபாரஸ்ட் கிளப்பு, எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே தாங்க எல்லா ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கும். ஸோ இது தாங்க நான் படித்த ஸ்கூலு. பாருங்கள், கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஒரல் கச்சா. ஸோ இங்கே தான் நான் படித்தேன். ஸோ ஒரு மாதிரி மலரும் நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கண்டெய்னர் வீடுங்க. கண்டெய்னரில் வீடு கட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அண்டமானில் என்ஹெச்சில் வேலை பார்க்குறாங்க, நேஷ்னல் ஹைவேல வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு வீடுங்க, கண்டெய்னர் வீடு. ஸோ இங்கே இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸுங்க, எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். ஸோ இங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இருக்காங்களாங்க, டிஎஃப்ஓ, அவங்களோட டிஎஃப்ஓ பங்களாங்க. பங்களான்னு நீங்கள் வேறு மாதிரி கற்பனை பண்ணியிருப்பீங்க, இங்கே இல்லை, இப்படி தாங்க இருக்கும். ஸோ டிஎஃப்ஓ பங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற பஸ் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த பஸ்ஸுங்க. ஸோ பழைய பஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும். ஸோ இதுதாங்க இங்கே இருக்கிற பிஆர்சி டிப்போ பாருங்கள். இங்கே பிஆர்சி சொல்ல மாட்டாங்க, இங்கே எஸ்டிஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நிறையா பஸ்ஸெலாம் நின்றுச்சு. இது இங்கே இருக்கிற ஒரு ராமர் கோயிலுங்க. ராம் நவமிக்கெல்லாம் இங்கே நல்லா பூஜை பண்ணி அன்னதானம்லாம் போடுவாங்க. பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கெலாம் இடம் கட்டியிருக்காங்க. ஸோ போகிற வழியிலே வந்து ஹெலிபேட் இருந்ததுங்க. ஸோ அதையும் நான் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹெலிபேட் எதுக்குன்னா, ஸோ வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, அண்டமானோட எல்ஜி, அந்த மாதிரி யாராவது எமர்ஜென்சி பேஷண்ட்டு, யாராவது திடீர்னு வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட் கேஸ், ஏதாவது டெலிவரி கேஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் நம்மளை ஹெலிபேடில் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போவாங்கங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் பிளேருக்கு தாங்க, கேபிட்டல் சிட்டிக்கு தான். ஸோ இங்கேருந்து தாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் பாரட்டாங்கில் வேறு எங்கே இருந்தாலும் ஸோ இங்கே வந்து தான் ஹெலிகாப்டரில் போக முடியும். அதுவுமே ரொம்ப எமர்ஜென்சி கேஸில் மட்டும்தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப உள்ளே போயெலாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பூட்டி வச்சிட்டாங்க. அதனால் வெளியே இருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப எமர்ஜென்சி கேஸில் தாங்க அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. மித்தபடி இதிலே ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி தாங்க போவாங்க. மற்றபடி யாராவது பெரிய பெரிய ஆளுங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், எல்ஜி அந்த மாதிரி வந்தால் மட்டும்தாங்க ஹெலிகாப்டரில் போவாங்க. பாருங்கள், சுற்றி எவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க. அங்கேயே ஒரு வீடாக இருந்தது, அது அப்பாவுக்கு தெரிஞ்ச வீடு தான். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மட் வால்கேனோக்கு வந்துட்டாங்க. காட்டுற இடம் வந்து கடல். இதுவும் எங்கள் அப்பா அவங்க கட்டினது தான், அந்தளவுக்கு தெரியல. நாங்கள் வெளியிலே பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து இது மாதிரி தாங்க நடந்து போகிறதுக்காக பாதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. வந்தது 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் இந்த மாதிரி இதெல்லாமே அப்பா அவங்க தான் கட்டினது. வாங்க. ஸோ அங்கேயே அதே மாதிரி தாங்க என்னென்ன படாக் மரம், அதோட சயின்டிஃபிக் நேமு அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க. பாருங்கங்க, குப்பை போடுறதுக்கு எவ்வளோ அழகாக அந்த பூங்கிலில் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். இது உட்கார்றதுக்காக எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹட்டு. ஸோ ஒரு வழியாகவே ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். ஸோ அங்கேயே எழுதி போட்டிருந்தாங்கங்க. எங்கள் அப்பா வரும்போது சொல்லிகிட்டே தான் வந்தாங்க, இது 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சும்மா ஏதோ சொல்கிறாரு, எதார்த்தமாக சொல்கிறாருன்னு பார்த்தா நிஜமாலே அப்படி தாங்க. 83ல் வெடித்தது, அதுக்கப்புறம் 2003ல் வெடித்தது, இப்போ 2023ல் வெடிச்சிருக்குங்க. 20 வருஷம் கேப்பில். எங்கள் அப்பா வந்துட்டு 90ல் இங்கே வந்தாங்க அண்டமானுக்கு. அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2003ல் வெடித்தது. ஸோ அதுக்கப்புறம் 2023ல் இப்போ ஒன்று வெடிச்சிருக்குங்க பாருங்கள். எரிமலைனோடனே நீங்கள் வேறு மாதிரி கப்பலில் கற்பனை பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி மலை மாதிரி தாங்க இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போலாம் நல்லா மலை மாதிரி தான் இருந்தது. நம்ம ஏறி போய் இறங்கி பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ மழை பெஞ்சு ஃபுல்லாக அரிச்சு வந்துருச்சுங்க. ஸோ அங்கே ஒரு வீடு இருந்தது பாருங்கள். ஸோ அது வீடுலாம் இல்லைங்க. இந்த மட் வால்கேனோவில் இதை பற்றி ரீசர்ச் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃபெப்ரவரி 2023 ஃபெப்ரவரியில் வெடித்தது. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு 2023ல் வெடிச்சிருக்கு. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி வெடித்து பபுள்ஸு வேறு வந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து அது நம்ம மக்கள் அதில் வந்து கல்லை தூக்கி போட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா இது தாங்க இப்போ வெடித்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, 2023ல் வெடித்தது.
ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வெடிக்கவே இல்லைங்க. பபுள்ஸ் வரவே இல்ல. ஸோ நான் அப்படியே கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பபுள்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னுமே இத தள்ளி இன்னொரு இடத்துலயும் இந்த மாரி பெரிய எரிமலை இப்படி வெடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அலோடு இல்லங்க பார்க்க. அது காட்டு ஏரியாக்குள்ள இருக்கு. ஸோ இத பாருங்க. ஸோ அங்க ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஏதோ சட்டிய கவுத்து வச்ச மாதிரி அது வழியா பைப்பு வந்து உள்ள விட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதோட கேஸு, சாண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரிசர்ச் பண்றாங்க. இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க கல்கட்டால. ஸோ பாருங்கங்க. எப்படி பபிள்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க வரவங்க எல்லாமே வந்துட்டு 11 வால்கனோஸ் இருக்கு. ஸோ அந்தமான்ல 8 மட்டுமே நாங்க இருக்கிற இடத்துல இருக்கு. மித்த 3 வந்து நார்த் அண்டமான்ல இருக்கு. ஸோ நாங்க பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டு அப்படியே சரி பைக்கில் ஏறிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க எங்க வீட்டு மஞ்சக்காட்டு மைனா எலக்ட்ரிக் வண்டி அப்பாவோடது. போகிற வழியிலே பார்த்தா அழகா இருந்துச்சுங்க. மலை இருந்தது. மலை மேலே 2 வீடுங்க. அங்கே பாருங்க. அந்த இடம் வந்துட்டு அந்த பாருங்க மலை மேலே கவர்மெண்ட் கொடுத்த இடம் இது. பேடி லேண்டு வந்து ஒரு 5 ஏக்கர், வீடு வந்து ஒரு 5 ஏக்கர். போகிற வழியில் கடை எல்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு பாருங்கங்க இதெல்லாம் ஊர் மாதிரி அப்படியே பச பசேர்னு இருக்குன்னு. ஸோ அப்படியே பக்கத்துலேயே ஒரு பீச் இருந்துச்சுங்க. சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாலுடேரா பீச்சு. பீச்சிலலாம் குளிக்கலாம் முடியலங்க. அங்கே வந்து முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அதனால குளிக்கலை. சும்மா போயிட்டு காலை நனைச்சிட்டு வந்துட்டோம். பயமுறுத்தலைங்க. அது உண்மையிலேயே அங்கே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்கள கடிச்சு சாப்பிட்ருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சாங்க. இதை வந்து நாங்கள் பூட்டி கச்சடான்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ இது வந்து மூலிகை நிறைந்த ஒரு இலைங்க. ஸோ அங்கேயே விளையாண்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டோன்னா இதுலேருந்து கசக்குனா சாறு வருங்க. அப்படியே நமக்கு அடிப்பட்ட இடத்துல போட்டுடலாம். ஸோ நான் அப்பா பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். நல்லா கசக்குனா அதுலேருந்து சாறு வரும். ஸோ அது நான் கொஞ்சமாக இலை எடுத்திருந்ததுனால அவ்வளோவா வரல. ஸோ நிறையா இலை வந்து நல்லா பட்டி கையில் போட்டு இப்படி கசக்குனா நல்லா சாறு வருங்க. அதெல்லாம் புண்ணில் போட்டால் உடனே காஞ்சிரும். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கே இருக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் சின்ன வயசுலலாம் இங்கே வந்து விளையாண்டுருக்கோங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இருந்தெல்லாம் வந்து குளிச்சிருக்கோங்க. அப்போல்லாம் முதல்ல அவ்வளோ இல்லைங்க. இப்போ தான் முதலையோட தொல்லை அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் கொடி மணலில். ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இது ஷார்ட்கட் ரூட்டுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாவும் இந்த வழியாக வந்தோம். பாருங்கள் சகதி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடு நல்லா வந்துருச்சு. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக ரோடுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது வந்துட்டு எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸு. ஸோ போகிற வழியில் வந்துட்டு ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் மக்கான் பேடா போட்டுக்கிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பாட்ட. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா என்னை தேடவே இல்லையாங்க. பாருங்கள் அவர் ரியாக்ஷனை.